ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல பாசிப்பருப்பு தேங்காய் பால் சொதி எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இது ஸ்ரீலங்கால ரொம்பவே பிரபலமா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அங்க கீரை சாதம், பரோட்டாக்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் நிறைய சேர்த்து பண்றதுனால இதோட சுவையும் அட்டகாசமா இருக்கும். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்த்துடலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் தயார் பண்ணி வச்சுக்கலாம். பிளெண்டர்ல 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சு வடிகட்டி முதல் தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை தனியா வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சிருந்த தேங்காயை இப்போ பிளெண்டர்ல சேர்த்துட்டு இன்னும் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த 2வது தடவையா எடுக்கிற தேங்காய் பாலை வடிகட்டி தனியா எடுத்து வச்சிருங்க. மறுபடியும் அதே தேங்காய் சக்கையை பிளெண்டர்ல போட்டு 1 கப்பு தண்ணியை சேர்த்து 3வது தடவையா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது தடவையும் 3வது தடவையும் எடுத்து வச்ச தேங்காய் பால் ஒரே கிண்ணத்திலேயே இருக்கட்டும். இந்த பாசிப்பருப்பு தேங்காய் சொதி தேங்காய் பாலை மட்டும் வச்சு பண்றதுனால தேங்காய் பால் 3 தடவை எடுக்கிறோம். அடுத்து குக்கர்ல 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது 3வது தடவை எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பண்றதுன்னு குழப்பம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க பாசிப்பருப்பு சொதி பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் வேக விடுங்க. விசில் போனதுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா 1 பல்லாரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதா கஷ்டமா இருக்கும். வேற வேலையெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். பொன்னிறமா வர வரைக்கும் எல்லாத்தையுமே வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்ல. தாளிப்பு முடிஞ்சது. மசிச்ச பருப்பு மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லியை தூவி விட்டு அவ்வளோதான், சுவையான பாசிப்பருப்பு சொதி ரெடி ஆயிருச்சு. இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்க்கிறோம். பாசிப்பருப்பு தேங்காய் பால் சொதி இடியாப்பம், சப்பாத்திக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். முக்கியமாக பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறு எதுவுமே இருக்காது. ரொம்ப இதமாக இருக்கும் வயிற்றுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.